புத்தரிடம் சிலர் சென்று, நாங்கள் புண்ணிய யாத்திரை சென்று புனித நதியில் நீராடி வரலாம் என்று இருக்கிறோம். நீங்களும் எங்களோடு வந்தால் நன்றாக இருக்கும் என அவரை அழைத்தார்கள். ஞானியோ, இப்பொழுது வருவதற்கான சாத்தியம் இல்லை என்று கூறிவிட்டு அவர்களிடம் ஒரு பாகற்காயை தந்து, எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா என்று அவர்களை பார்த்து கேட்டார். அவர்கள், என்ன செய்ய வேண்டும், கட்டளையிடுங்கள் மகாராஜ் என்றனர். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை. நீங்கள் புனித நதியில் மூழ்கும் போதெல்லாம் இந்த பாகற்காயை முக்கி என்னிடம் திரும்ப கொண்டு வந்து இதை சேர்த்து விடுங்கள். அன்பர்கள் ஞானி சொன்ன மாதிரியே செய்தனர். திரும்ப வந்து அவரிடம் அந்த பாகற்காயை பத்திரமாக ஒப்படைத்தனர். அவர் அந்த பாகற்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எல்லோருக்கும் ஒரு துண்டை கொடுத்தார். புனித நதியில் மூழ்கியது பாருங்க, தித்திக்கும் என்றார். ஆர்வமுடன் வாங்கிய அன்பர்கள் வாயில் போட்டு மென்ற வேகத்தில் முகம் மாறியது. தித்திக்கும்னு சொன்னீங்க, ஆனா கசக்குதே என்றார்கள் ஞானியிடம் ஏமாற்றத்துடன். பார்த்தீர்களா, பாகற்காய் எத்தனைதான் நதியில் மூழ்கினாலும் அதன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அதுபோலவே நாம் நமது தவறான செயல்களையும் தீய பழக்கங்களையும் துர்குணங்களையும் மாற்றிக்கொள்ளாமல் எந்த புண்ணிய தீர்த்தத்தில் 1000 முறை மூழ்கினாலும், எந்த கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ மசூதிக்கோ குளத்துக்கோ புண்ணிய ஸ்தலங்களுக்கோ 1008 முறை வலம் வந்து விழுந்து வணங்கினாலும் எந்த பயனும் வந்துவிடப் போவதில்லை. மாற்றங்கள் மனங்களிலும் குணங்களிலும் வந்தால்தான் வாழ்க்கை இனிமையாகும் என்றார் அந்த ஞானி. ஒருவன் எத்தனை தெய்வத்தை வணங்கலாம், அதாவது சிறு தெய்வ வழிபாடு வேண்டாம் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். பகவத்கீதை, நீ எங்கு எதை வணங்கினாலும் அது என்னிடம் வந்து சேரும் என்று சொல்லுகிறார். கருத்து முரண்பாடு போன்று தோன்றுகிறதே, என்ன செய்வது? நீ எப்படி வேண்டுமானாலும் வணங்கலாம், எதை வேண்டுமானாலும் வணங்கலாம். ஆனால் அதில் சத்தியம், தர்மம், நியாயம் இருக்க வேண்டும். இந்த மூன்றும் இல்லாத வழிபாடாகாது. சிறு தெய்வ வழிபாட்டில் மது, மாமிசம் இடம்பெறுகிறது. இவ்வழிபாட்டில் ஜீவகாருண்யம் இல்லை. இவ்வழிபாட்டில் நரபலி இருந்தது. ஆகவே ஜீவகாருண்ய கொள்கை இதில் சற்றும் இல்லை. சிறு தெய்வ வழிபாட்டில் உள்ளோர் பெரும்பாலும் அங்கசுத்தி கரணசுத்தி எல்லாம் செய்து கொள்வதில்லை. மூட பக்தி நிறைந்துள்ளது. இது பக்தி அல்ல, ஞான உணர்வு இல்லை. ஆகவே அக்காலத்தில், அதாவது சென்ற நூற்றாண்டில் மக்களிடையே இருந்த சிறு தெய்வ வழிபாட்டைக் கண்டு வள்ளல் பெருமான் வருத்தமுற்றார். அந்த வழிபாட்டினால் எந்த பயனும் இல்லை, பாவம்தான் சம்பவிக்கிறது என்கிறார். மெய்ஞான பேருண்மையை அடைய இயலாது. மெய்ஞான பேருண்மையை அடைய இயலாது. முக்தி, மோட்சம், சாயுச்சியம் இவைகள் எதுவும் கிடையாது. இதனால் மக்கள் தங்கள் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் கண்டு வள்ளல் பெருமான் துணுக்குற்றார். சமூகம் துன்பத்தில் ஆழக்கூடாது என்பதை உள்நோக்கி அத்தகைய வழிபாட்டு முறை வேண்டாம் என்று எல்லா உயிர்களுக்கும் அறிவுறுத்தினார். அருட்பெருஞ்சோதி வழிபாடு மிக புனிதமானது. மனிதன் வேண்டிய பயனை தர வல்லது. பகவத்கீதை ஒரு ஆத்ம தத்துவ நூல். ஆத்மாவின் பெருமையை விளக்கி அதன் நியதியில் செல்ல வைக்கிறது. வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய தத்துவமும் ஆத்ம தத்துவமும் ஒன்றாகும். ஆக இந்த நிலையில் நியதியில் நின்று வணங்கினால் உள் வழிபாட்டை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று பகவத்கீதை பேசுகிறது. உயிரற்ற கற்சிலைகளில் கடவுளை பார்க்கும் பக்குவத்தை பெற்ற நான் உயிருள்ள மனிதர்களில் கடவுளை பார்க்க தவறுகிறேன். சிறு வயது பிள்ளைகளுக்கு கோவிலுக்கு செல்வது, இறைவன் நாமங்களை உச்சரிப்பது, பக்தி நூல்களை படிப்பது போன்ற நல்ல பழக்கங்கள்தான் அவர்களின் ஆழ் மனதில் நல்ல எண்ணங்களாக, நல்ல பழக்கங்கள் விளக்கங்களாக மாற்றப்பெற்று அறிவின் நிலை உயர்ந்து தன் மூலம் என்ன, தான் யார் என்ற கேள்வி எழுந்து அவர்களது 6வது அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நான் யார் என்பதை அறிய எண்ணம் வந்த பிறகுதான் அவர்களது மனம் குருவை தேடுகிறது. குரு இல்லாமல் ஞானம் பெறுவது கடினம். வேத புத்தகங்களை படிப்பதாலும் சொற்பொழிவுகளை கேட்பதாலும் மட்டும் ஒருவனால் ஞானம் பெற்றுவிட முடியாது. கிடைத்தாலும் அது முழுமை பெறாது. மனிதனுக்கு எளிய முறையில் திருப்தியை தருவது சடங்குகளால் இயலும். அதை நாம் கூட சிரமப்பட்டு செய்ய வேண்டியதில்லை. பணம் இருந்தால் போதும்,
இடைத்தரகர்கள் இருக்கிறார்கள் நிறைவேற்றி தருவதற்கு. கற்பூரம் ஏற்றுவது எளிது, கண்ணை மூடி அமர்வது கடினம். விளக்கேற்றுவது எளிது, விழிப்புணர்வுடன் இருப்பது கடினம். அங்க பிரதட்சணம் எளிது, ஆணவத்தை அழிப்பது கடினம். சடங்காற்றுவது எளிது, சங்கமமாவது கடினம். வெளியே தேடுவது எளிது, உள்ளுக்குள் தேடுவது கடினம். நமது சடங்குகள் ஒரு வகையில் தப்பிப்பதற்கான தடயங்கள்தானே தவிர அடைவதற்கான பாதைகள் அல்ல. முக்தியை அடைவதற்கு பக்தியை அவர்கள் பயன்படுத்துவது இல்லை. முக்தியை அடைவதற்கு பக்தியை அவர்கள் பயன்படுத்துவதில்லை. ஆலயங்களில் கூட அதிகம் மக்கள் வருகின்ற தலங்களுக்கே கூட்டம் முண்டி அடிக்கின்றது. பண்டிகை நாட்களிலே மக்கள் தள்ளுமுள்ளுடன் தகராறு செய்து தரிசிக்கிறார்கள். மற்ற நாட்களில் ஆளரவமின்றி அவை காலியாக கிடக்கின்றன. கோவில்களில் கூட செல்வம் படைத்த கோவில்களுக்கே மக்கள் அதிகம் செல்கிறார்கள். ஆசாமிகளில் மட்டுமல்ல, சாமிகளிலும் பணக்கார சாமியும் ஏழை சாமியும் இருக்கிறார்கள். தங்கள் தவறுகள் செய்தவர்கள் தண்டனை பெறாமல் இருக்க வழிபடுகிறார்கள். வஞ்சத்தால் சேர்த்த லஞ்சத்தை நியாயமாக்க ஒரு சிலர் உண்டியல் தேடி ஓடுகிறார்கள். இன்னும் சிலரோ பயத்தினால் வழிபடுகிறார்கள். ஒரு சிலரோ பதவி நிலைக்க வழிபடுகிறார்கள். நம் நாட்டின் பணியில் மாறுதல் கிடைக்கக்கூட வழிபாடு செய்கிற கோவில்களும் உண்டு. சடங்குகளில் நம் மனம் எளிதில் திருப்தி அடைந்து விடுகிறது. ஓரிடத்தில் தனியாக அமர்ந்து சிந்தனையற்று இரு என்று சொன்னால் சிரமமாகத்தான் இருக்கும். கண்களை மூடி தியானம் செய் என்று சொன்னால் எவற்றை நினைக்கக்கூடாதோ அவையே காட்சிகளாக வரும். கோவில்களுக்கு தங்க கோபுரம் அமைக்கவும் வெள்ளி கவசம் அமைக்கவும் தாராளமாக நிதி உதவி தருகிறார்கள் தருபவர்களும் இருக்கிறார்கள். ஏழை சிறுவர்களை படிக்க வைக்கத்தான் மனம் முன் வருவதில்லை. காரணம், கடவுளுக்கே போய் சேர்ந்தால்தான் கருணை கிடைக்கும் என்ற நம்பிக்கை. ஒரு கோவிலில் நடக்கும் சம்பாஷணை. ஒரு கோவிலில் ஒருவர் விசாரிக்கும்போது கேட்டார், நான் அம்பாளுக்கு வெள்ளியில் ஒரு கிரீடம் செய்து தரலாமா? அதற்கு அங்கிருந்த அறங்காவலர், ஏற்கனவே 8 கிரீடங்கள் இருக்கின்றன, வேறு ஏதாவது செய்யுங்கள் என்றார். உண்மையான பக்தி பணத்தின் அடர்த்தியால் வருவதில்லை, பக்தியின் தூய்மையால் வருகிறது. அச்சத்தால் விளைவதில்லை, அன்பினால் ஏற்படுகிறது. உண்மையான தூய்மை இருப்பவர்கள் மனதில் கட்டுகிற கோவிலுக்கு மரியாதை உண்டு. கற்களால் கட்டிய கோவிலை ஒதுக்கிவிட்டு கடவுள் கற்பனையால் பக்தர் கட்டிய கோவிலுக்கு குடமுழுக்கு தந்தார், தேதி தந்தார், பூசலார் புராணம் முன்மொழிகிறது. உள்ளே கட்டுகிற கோவில் அடுத்தவர் கண்களுக்கு தெரிவதில்லை. அங்கே நினைவை சுகந்தமாக்கி அன்பை மஞ்சன நீராக்கி நடத்தப்படும் வழிபாடு எல்லையற்ற பரம்பொருளுக்கு நிச்சயம் தெரியும். சடங்குகளால் தரிசனம் சாத்தியப்படுவதில்லை என்பதை சேக்கிழாரும் தெரிவித்தார். காட்டுப்பன்றியின் மாமிசம் பாசத்தால் நைவேத்தியம் செய்யப்பட்ட போது பிரசாதமாக ஆனது என்பதைத்தான் கண்ணப்ப நாயனார் சரித்திரம் காட்டுகிறது. ஆகம விதிப்படி தினமும் வழிபாடு நடத்திய சிவாச்சாரியார் மந்திரங்களை உச்சரிப்பதில் மனதை செலுத்தினாரே தவிர இறைமையை உணர்த்துவதில் கவனத்தை செலுத்தவில்லை. அங்கேயே இருந்து வழிபட்டும் அவருக்கு பெருமானை பார்த்து பரவசம் வரவில்லை. தினமும் செய்கிற காரணத்தால் அது அலுவலக பணிக்கு வந்து போவது போல் அன்றாட நடவடிக்கையானது. திண்ணப்பராயிருந்த கண்ணப்பருக்கோ முதல் முறை பார்த்தபோதே பரவசம் உள்ளுணர்வை ஆட்கொண்டது. அவர் செய்தவை அத்தனையுமே வழிபாடாக மாறின. அன்பு மிகும்போது எதை செய்தாலும் அது குற்றமில்லை. அன்பும் தூய்மையும் கொண்டவர்கள் பேரம் பேசாமல் வெறும் இலையை கிள்ளி வைத்தால் கூட அது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்றால் இலையும் இறைமையின் பகுதிதானே. ஞானம் என்றால் என்ன? ஞானத்தை எப்படி விளக்குவது? ஞானம் என்பது ஒரு பிரம்மாண்டமான அனுபவம் அல்ல. ஞானம் என்பது ஒரு எளிய அறிவுபூர்வமான புரிதல் மட்டுமே. ஞானம் என்பது நம் அறிவு தன் எல்லையை புரிந்து கொள்வது. நம் அறிவு தனக்கு எங்கே வேலை இருக்கிறது, தனக்கு எங்கே வேலை இல்லை என்பதை
புரிந்து கொள்வதுதான் ஞானம். யார் எப்படி அவமானப்படுத்தினாலும் கோபமே வராது அந்த துறவிக்கு. யார் எப்படி அவமானப்படுத்தினாலும் கோபமே வராது அந்த துறவிக்கு. அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதில் ஒரு சிஷ்யருக்கு ஆர்வம். துறவி விளக்கினார். ஒரு ஏரியில் காலியான படகில் அமர்ந்து தியானம் செய்வது என் வழக்கம். அப்படி ஒருமுறை தியானத்தில் இருந்தபோது நான் அமர்ந்திருந்த படகை முட்டியது ஒரு படகு. இப்படி அஜாக்கிரதையாக முட்டவிட்டது யார் என்று கோபமாக கண்களை திறந்து பார்த்தால் அது வெற்று படகு. காற்று அசைந்து அசைந்து வந்து மோதி இருக்கிறது. என் கோபத்தினை அந்த வெற்று படகிடம் காட்டி என்ன பயன்? யாராவது என்னை கோபப்படும் பொழுது இதுதான் எனக்கு நினைவுக்கு வரும். இதுவும் வெற்று படகுதான் என்று அமைதியாகி விடுவேன். ஞானம் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் வரும். பக்தி மனிதனாக்கும், ஞானம் மனிதனாக்கும், அதாவது மகானாக்கும். பக்தி எதையும் எடை போடாதே, ஞானம் எதையும் எடை போடாமல் இருக்காது. பக்தி தடை விதிக்கும், ஞானம் தடைகளை களைந்தெறியும். பக்தி மாற்றத்திற்கு உட்பட்டது, ஞானம் நிலைப்பு தத்துவத்திற்கு வழிகாட்டுகிறது. பக்தி பழக்கத்தை உண்டு பண்ணும், ஞானம் விளக்கத்தை அடையும். பக்தி நம்பிக்கையை நம்ப வைப்பது, ஞானம் நம்பிக்கையில் இருந்து விடுபட்டு உண்மை நிலையை கண்டறிய வைப்பது. பக்தி பயத்தை கொடுப்பது, ஞானம் தைரியத்தை கொடுப்பது. உண்மை இல்லாததை உண்மை என்று கொள்வது பக்தி. உண்மையை உணர்வதற்கு நம்பிக்கை அவசியமில்லை என்ற தெளிவை தருவது ஞானம். சிந்திக்க விடாமல் தடை விதிப்பது பக்தி. சிந்திக்க தூண்டி தெளிய வைப்பது ஞானம். நம்பிக்கையை மட்டும் நிலைநிறுத்துவது பக்தி. உண்மையை ஏன் நம்ப வேண்டும் என்று கேள்வி எழுப்புவது ஞானம். நெருப்பு சுடும் என்பது உண்மை. அந்த உண்மையை சூடு என்ற உணர்வு பட்டால் மட்டுமே சுடுவது என்றால் என்ன என்று தெரியும். நெருப்பு சுடும் என்று குழந்தையை எத்தனை முறை அடக்கி வைத்தாலும் சுடு உணர்வு கிட்டாத வரை குழந்தை நம்பாது. அதுபோல குழந்தை பருவம் வரை பக்தி அவசியம். வளர்ந்த பிறகு ஞானம் அவசியம். பக்தி யோகம் என்பது இறைவனை அடையக்கூடிய 4 யோக வழிமுறைகளில் ஒன்றாகும். இவை தவிர கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் போன்ற யோக முறைகளும் உண்டு. இந்த பக்தி யோகம் குறித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு அத்தியாயம் 12 விளக்கமாக எடுத்துரைக்கிறார். பக்தி யோகம் என்பது 5 வகையான சாதனங்களின் தொகுப்பாகும். பக்தி யோகத்தின் 5 நிலைகள்: பற்றுடன் கூடிய பக்தி, 2 பற்றில்லாமல் கூடிய பக்தி, 3 சகுன உபாசன பக்தி, 4 நிர்குண உபாசன பக்தி, 5 ஞான யோக பக்தி. பற்றுடன் கூடிய பக்தி பக்தன் தனது தேவைகளை நிறைவேற்றுவதற்கான இறைவன் மீது பக்தி செலுத்துதல் என்பது காமிய பக்தியாகும். பற்றில்லாமல் கூடிய பக்தி என்பது பக்தன் தனது நன்மைக்கு அன்றி உலக நன்மைக்காக இறைவன் மீது செய்யும் பக்திக்கு நிஷ்காமிய பக்தியாகும். கேள்வி: ஐயா, ஆங்காங்கே ஊர்களில் கோயில்கள் 1000 கட்டியிருக்கிறோம். நாம் அதிலெல்லாம் பயன் கண்டு வருகிறோம். ஆனால் அறிவு திருக்கோயில் கட்டப்படுவதன் நோக்கம் என்ன என்று கேட்கிறார் ஒரு நண்பர். அதில் சொல்கிறார் மகரிஷி: உருவ வழிபாட்டிற்கான கோயில்கள் 1000 கட்டியிருக்கிறோம். நாம் அதிலெல்லாம் பயன் கண்டு வருகிறோம். ஆனால் அறிவு திருக்கோயில் உலக தொடர்பாக வந்த ஆன்மீக பயணத்திலேயே ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளது. பல கோயில்கள் விக்கிரக ஆராதனைக்காக கட்டப்பட்டிருந்தாலும் கோயில் என்பதன் அர்த்தத்தை அளிக்கக்கூடிய வகையில் அறிவு திருக்கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இதனால் பக்தி மார்க்கத்தில் உள்ள விக்கிரக ஆராதனைகளெல்லாம் பயனற்றது என்று கொள்ள வேண்டாம். அப்படி சொல்லவும் முடியாது. ஏனென்றால் மனிதன் எந்த உருவத்தை வணங்கினாலும் சரி, அது தன் அறிவை கொண்டு வடிவெடுத்துதான் வணங்குகிறான். இல்லங்களிலே ஒரு புரோக்கர் மூலமாக ஏதேனும் ஒரு சடங்கு செய்தாலும் ஒரு விநாயகர் உருவிலேயோ அல்லது வேறு உருவையோ வைத்து முதலில் ஆவாக்யாமி என்று சொல்வார்கள்.
எனது அறிவை அதில் வைக்கிறேன் என்பது அதன் பொருள். முடிவில் இதா யதாஷ்டானம் பிரதிஷ்டாப்யாமி என்று கூறுவார்கள். எங்கே இருந்து கொண்டு வந்தேனோ அறிவை அந்த இடத்திலேயே கொண்டு போய் சேர்த்து விட்டேன் என்பது இதன் பொருள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? எந்த முறையில் இறைவணக்கத்தை நடத்தினாலும் நம் அறிவைத்தான் விரித்து அவ்வுருவாக்கி அக்குணமாக்கி வணங்குகிறோம் என்பது விளங்குகிறதல்லவா? கடவுளை வணங்கும் பொழுது கருத்தினை உற்றுப்பார். நீ கடவுளாய் கருத்தாய் நிற்கும் காட்சியை காண்பாய் என்று ஒரு கவியில் கொடுத்துள்ளேன் என்கின்றார் அருட்தந்தை அவர்கள்.